என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பாதி பேரே எனக்கு தெரியாது. சார் உங்களோட தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான், அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான், ரெண்டாவது ஷெடியூலில் இருப்பான், மூணாவது ஷெடியூலில் இருக்க மாட்டான். சார் திட்டுறாரு சார்னு ஓடி போயிடுவோம். சார் அப்புறம் எங்கேயாவது பார்ப்போம், எங்கேயாவது பார்க்கும்போது எங்கேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார். யார் கூடடாமே? ஒரு புது டைரக்டர் சார். நீயே முழு படம் முடிக்கலை, இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான். அப்போ நான் அவங்கள கூப்பிட்டு ஒன்று சொல்லுவேன், என்கிட்ட வந்து கோச்சிட்டு போ, தப்பு கிடையாது. என்னை எதிர்த்துட்டு கூட போ, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா, சார் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. நீ இங்கேருந்து போய் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம். டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம், டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆமாம், ஏன்னா இங்கே எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வேலை, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கிட்ட போனவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவு தான். எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வரலாம். கோச்சிட்டு போனவங்க வரமாட்டேங்க.